சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போனவங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வாலிபர்கள் கூட சோர்ந்து போவார்கள், இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கோ கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். கொஞ்சம் கரங்களை தட்டி ரகா துடாபா ஷபலபலபா. வாலிபர்கள் கூட சில நேரங்களில் சோர்ந்து போவார்கள். வாலிப பிள்ளைகள் இந்த கேரள் 2 போச்செல்லாம் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகள் வருவாங்க, உற்சாகமாக வருவாங்க. கடைசி இந்த 10 மணி ஆயிட்டுனா மாடியில் ஏறதுக்கு பிள்ளைகள் சோர்ந்துருவாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு வயசு 55 ஆயிட்டுடா, நானே ஏறுறேன், நீங்கள் என்னடா உங்களுக்கு என்ன அப்படிம்பாங்க. அல்லேலூயா. வாலிபர்கள் கூட என்ன செஞ்சிருவாங்க, சில நேரங்களில் ஒரு சோர்வு வந்துடும். ஆனால் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கோ கொஞ்சம் கரங்களை தட்டி ரபலபா துடபலா ஷபலபா. அல்லேலூயா. சில பேர் அப்படி நேர் முழங்கால இருந்து அப்படி ஜெபிப்பாங்க, ஆண்டவரை நேர் முழங்கால இருந்து ஆராதிப்பாங்க. வயசை பார்த்தா 70, 75, 80 தொட்டிருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஜெயராஜ் பாஸ்டர்னு ஒரு சொல்லக்கூடிய தேவ மனுஷர், அவருடைய தாயார் கிட்டத்தட்ட ஒரு 80, 85 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 80 வயசுக்கு மேலே தாயார். அவங்க ஆராதனை நேரமெல்லாம் அப்படி நேர் முழங்கால இருந்தாங்க. கர்த்தரை அவங்க ஆராதிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அந்த வயசான காலத்திலையும் நேர் முழங்கால இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற இந்த தாயார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வாலிபர்கள் சோர்ந்து போகலாம், இளைப்படைந்து போகலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறவர், ஒரு புதிய பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், புதிய பலனை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். எப்போம்லாம் சோர்வு வரும் அப்படின்னா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க, தேவைகள் சந்திக்கப்படாத நேரத்தில் என்ன வந்துடும்? ஆமாம், ஒரு தேவைகள் சந்திக்கப்படலை அப்படின்னா கொஞ்சம் சோர்வு வந்துவிடும். தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொன்னால் சோர்வு வந்துவிடும். இரண்டாவதாக, எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன வந்துடும்? ஆமாம், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண காரியத்தில் எதிர்பார்த்த நல்ல வரன்கள் கிடைக்கலன்னா அப்படி சோர்ந்துருவாங்க. எனக்கு தெரியும், சில தேவ மனுஷர்கள் அவங்களுடைய காரியங்கள், குடும்ப காரியங்களில் ஏதாவது ஒரு காரியங்கள் வந்து எதிர்பார்த்த காரியங்கள் இல்லை என்று சொன்னால் தன்னைப்போலே அவர்களுக்குள்ளே ஒரு சோர்வு வந்துவிடும். மூன்றாவதாக, சில மனிதனுடைய வார்த்தைகள் சோர்வுக்களை கொண்டு போய்விடும். அல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? தேவைகள் சந்திக்கப்படாதனால சோர்வு வந்துடும். இரண்டாவதாக, எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சோர்வு வந்துவிடும். மூன்றாவதாக, சில மனிதர்களுடைய வார்த்தைகள் அப்படி சோர்வுக்குள்ள கொண்டு வந்துடும். நல்ல உற்சாகமாக இருப்பாங்க, சில வார்த்தைகள் காதில் விழுந்த உடனே அல்லேலூயா அப்படி டவுன் ஆயிடுவாங்க, சோர்வு வந்துவிடும். சோர்வு, சில வார்த்தைகள், சில மனிதனுடைய வார்த்தைகள் சில பேரை சோர்வுக்கு உட்படுத்தி விடும். நான்காவதாக, பலவீனத்தில் சோர்ந்து விடுவார்கள். அவன் என்னதான் அவங்க உற்சாகம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தலைவலி வந்தால் என்ன ஆயிரும்? சோர்வு வருமாறாதா? ஆமாம், என்ன உற்சாகமா எதுனாலும் அவங்க உற்சாகமாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு பலவீனம், வயிற்று வலி, முதுகுவலி, முட்டு வலி, ஏதாவது ஒரு பலவீனங்கள் வந்துவிட்டால் அப்படி சோர்ந்து விடுவார்கள். அடுத்தபடியாக, ஒரு பயம் வந்துட்டால் சோர்ந்துருவாங்க. எது வருதா வரலையோ பயம் வந்துட்டுனா என்ன செஞ்சிருவாங்க? சோர்ந்து விடுவார்கள். ஒரு பயம், திடீரென்று ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம், ஒரு நடுக்கம். எனக்கு தெரிஞ்சது ஒரு பையன், அந்த பையன் சொன்னாப்புல, நான் 2 பேரை கொலை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாப்புல. 2 பேரை கொலை பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன், தம்பி கொலை பண்ணியிருக்கீங்களா? இரத்த பழி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சும்மா விடாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு, இரத்த பழி நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்க, ஆனால் இரத்த பழி உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு, இப்போ நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வரணும். அந்த தம்பி சொன்னாப்புல, ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் தூக்கு போட்டு இறந்துட்டாப்புல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குண்ணே, தூக்கு போட்டு ஒரு ஆள் இறந்துட்டாங்க, கொஞ்சம் இன்னைய கொண்டு எங்கள் வீட்டுக்கிட்ட விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னாங்க. அல்லேலூயா. 2 பேரை கொலை பண்ணுன மனுஷன், சில பேயை கண்டு அவங்களுக்கு என்ன வருது? பயம், ஒரு சோர்வை கொண்டு வந்து விடும். பயம் பலவீன சோர்வை கொண்டு வரும். பயம் சோர்வை கொண்டு வரும்.
சில பேருக்கு சில இழப்புகள் சோர்வை கொண்டு வந்து விடும். ஏதாவது இழந்துட்டு இழப்புகள் வந்து விட்டுனா அப்படி சோர்ந்துருவாங்க. இழப்புகளின் மத்தியில் சோர்வை கொண்டு வந்துடும். தன்னுடைய பொருட்கள் இழந்து விட்டால், ஏதாவது ஒரு காரியங்களை இழந்து விட்டால் தன்னைப்படி அவங்களுக்கு ஒரு சோர்வு வந்து விடும். அதை நினைத்து நினைத்து சோர்ந்து விடுவார்கள். சோர்வை கொண்டுட்டு வரும். அடுத்தபடியாக எதிர்பார்க்காத பிரச்சனை தேடி வந்தால் என்ன வந்துடும்? பிரச்சனையை எதிரே பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வரும், நம்மளை தேடி வரும். எதிர்பார்க்காத பிரச்சனை என்ன வந்தாலும் தைரியமா இருப்பாங்க. எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்துட்டான் என்ன வந்துடும்? எதிரே பார்க்கலையே, இப்படி வந்துட்டேன், நான் எதிரே பார்க்கலையே, ஆக்சிடென்ட் ஆயிட்டேன், நான் எதிரே பார்க்கல, இப்படி ஒரு காரியங்கள் நடந்து விட்டது, நான் எதிரே பார்க்கல சொல்லுவாங்க, நான் எதிரே பார்க்கல பிரதர், இது நடந்துட்டே சோர்வு வந்துவிடும். கடைசியாக மற்றவர்களுக்கு நன்மை செய்து செய்து அந்த மற்றவர்கள் நிமித்தம் நன்மை செய்தது நிமித்தம் சில நேரங்கள் என்ன வந்துடும்? நன்மை செஞ்சு செஞ்சு நான் என்ன செஞ்சுட்டேன், அதுவும் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பகுதியில் நாம் யாராவது ஒரு ஆள் சிக்கி இருந்தாலும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ராக்கா துடாபா சந்தராபலபா, இதில் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பலவீனத்தில் சோர்ந்து போய் இருக்கலாம், சில பயத்தினால சோர்ந்து போய் இருக்கலாம், சில இழப்பினால சோர்ந்து போய் இருக்கலாம், சில எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம். சோர்ந்து போகிறவருக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். சோர்ந்து போய் கொஞ்சம் கரங்களை தட்டி நீங்கள் எப்படிப்பட்ட பகுதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பகுதியாக இருந்தாலும் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம், சில மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு சோர்ந்து போய் இருக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடு. கொஞ்சம் கண்ணை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இந்த பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் சோர்வா இருக்கலாம், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம். அநேக நாள் எதிர்பார்க்கிறேனே, எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம். சில மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளை சோர்வுக்கு உட்படுத்தி இருக்கலாம். சில நேரங்களில் நன்மை செய்து அது தீங்கை அனுபவித்திருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஓ ராக்கா துடாபலபா, ஓ ரிமானா ஷபலபா, எந்த சோர்வாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக, பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ரிமானா ஷபா கத்த ரபலபா, ரிமானா சந்த ரபலபா, ரிமானா கத்துரபலபா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. இந்த 9 காரியத்தில் எல்லாத்தையும் எடுத்து பேச முடியாது. ஒரு 3 காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்வுகள், தேவைகள் சந்திக்கப்படாத நிமித்தம் சோர்வுகள் வரலாம், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காத நிமித்தம் சோர்வுகள் வரலாம், பயத்தினாலே சோர்வுகள் வரலாம், சில மனிதனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு சோர்வுகள் வரலாம். எப்படிப்பட்ட சோர்வுகள் வந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் பலப்படுத்துகிறவராக, ஓ ராக்கா துடாபா ஷபலபா ரிமானா சந்தரபலபா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சில மனிதர்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளும்போது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்போது அதில் அன்னாளுடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்னாளுடைய காரியங்கள், அவள் கணவருடைய அன்பு குறைந்து போகவில்லை, கணவருடைய அன்பு கடுகளவு குறையவில்லை அன்னாளுக்கு. ஆனால் அவளுடைய தேவைகள், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே, ஒரு பக்கம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவருடைய சக்கலாத்தினுடைய வார்த்தைகள் அவளை ரொம்ப பாதிக்க, சோர்வுக்கு கொண்டு வந்தது. இவள் இந்த 2 காரியத்தை இவள் சந்திக்கிறாள். ஒரு காரியம், இவள் எதிர்பார்த்த காரியங்கள், அவளுக்கு 10 குழந்தை, இவளுக்கு குழந்தை இல்லை. அவளுக்கு அநேக குழந்தைகள் இருக்குது, இவளுக்கு இல்ல. எதிர்பார்த்திருக்கிறாள், எதிர்பார்த்தது இல்லை. ஆனா அந்த வார்த்தை, ஆலயத்துக்கு போகும் போதெல்லாம் இந்த வார்த்தை காயப்படுத்தி கொண்டே இருந்தது. சில வார்த்தை அவளை காயப்படுத்தி கொண்டே இருந்தது.
என்ன பேசுனால தெரியும், மனமடிவாக்கி கொண்டிருந்தான் வேதம் சொல்லுகிறது. அவள் ஆலயத்திற்கு கிளம்பும் போதெல்லாம் என்ன நடக்கும்? மனமடிவு. நல்லா சில ஊழியக்காரங்கிட்ட கொஞ்சம் ரகசியத்தை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களுக்கு 2 பிரச்சனையை சந்திப்பாங்க. ஒன்று கிளம்பும்போது, இல்லை வரும்போது. அல்லேலூயா. ஒன்று கிளம்பும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க, இல்லை வரும்போது அவங்க பிரச்சனையை சந்திப்பாங்க. அது எங்களை பார்க்காதீங்க, சில ஊழியக்காரங்கள் வீட்டில் அது நடக்கும். ஃபயராக ஜெபம் பண்ணிட்டு கிளம்புவாங்க, ஆலயத்துக்கு செய்தி கொடுக்க, ஆராதனை நடத்துறதுக்கு கிளம்பும் போது தான் வீட்டம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒரு 50 ரூபா சாலை வாங்கி தந்துட்டு போங்கல. அல்லேலூயா. ஒன்றும் ஓடாது. இவர் அபிஷேகத்தில் நிரம்பி தீர்க்க தரிசனமான வார்த்தை கிடைக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு போகிற நேரத்தில், அவசரம் பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னு கிளம்புற நேரத்தில் தான் பிரச்சனையை உள்ளிருந்து அதில் ஞானமாக நடப்பாங்க தேவ ஊழியர்கள். டைம் போனாலும் பரவாயில்ல, அல்லேலூயா, புண்ணியவதி டென்ஷனும் சமாதானமாக சிலுவை வாங்கிட்டு போகணும். கிராஸ் டிவிக்கு ஒரு நேரம் போயிட்டு இருக்கும்போது, கிராஸ் டிவியில் எப்போவுமே லைவில் அவங்க ஜெபம் பண்ணும்போது அந்த ஜனங்களுக்கு சில வார்த்தையை எதிர்பார்ப்பாங்க. அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன், ஆண்டவரே என்னை மறைச்சிக்கங்கப்பா, தீர்க்க தரிசனமாக என்கிட்ட பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஒரு அம்மா சைக்கிளில் வந்த அம்மா நேரம் என் வண்டியிலே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எனக்கு ஒன்றுமே ஓடலை, இருந்த தீர்க்க தரிசனம்லாம் ஓடிட்டு. சோத்திரம். இன்னும் அவங்க விட்டுட்டு பழியை ஏமலை போட்டாங்க, நீங்கள் தான் கொண்டு வந்து ஏமலை விட்டுட்டீங்கன்னு. சோத்திரம். எனக்கு பக்குன்னு இருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிசாசு இப்படியா சோர்வையும் சோதனையும் கொண்டுட்டு வருவான். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அம்மா சொல்லிட்டு கத்துறாங்க, வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டீங்க, மேலே வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னு. எனக்கு கூட கொஞ்சம் அல்லேலூயா, எதிர்பார்க்காத பிரச்சனைகள் எப்படி வருது பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நல்ல வேலை அங்கேருந்து ஒரு 2 அம்மா வந்தாங்க. வந்து நேரா, எம்மா அந்த ஐயா ஒழுங்காக தான் வந்தார், நீ தான் வண்டியில் விட்டுட்டு அந்த ஐயாட்ட சண்டை போடுறிய அப்படின்னு. 2 பேருக்குமே சண்டை வந்துச்சு. கர்த்தர் நல்லவர், தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. சில நேரங்களில் பிசாசு எதிர்பார்க்காத பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து நம்மளை சோர்வுக்கு உட்படுத்துவான். இந்த அண்ணால் கிளம்பும் போதெல்லாம், ஆலயத்துக்கு கிளம்பும் போதெல்லாம் மனவடி வேதனை வேதனை. ஆலயத்துக்கு கிளம்பும் போதெல்லாம் வேதனை. ஆலயத்துக்கு பெரியதால் எழுந்து வந்திருந்தாங்க இந்த ட்ரிப்பு ஸ்தோத்திர கூட்டத்துக்கு. அந்த ஐயா 7 வருஷம் கழிச்சு அந்த ஐயாவுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த வருஷம் அவங்க இந்த கடந்து வரும்போதெல்லாம், அங்கே போகும்போதெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பேசுவார், அழகாக பேசுவார் வார்த்தையை கொண்டு. அந்த வார்த்தைக்காக காத்திருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமாக அப்படியே தடையாகி கொண்டே இருக்கும். இவ்வளோத்துக்கு அந்த ஐயா வீட்டு கூட்டத்தில் போய் செய்தி கொடுப்பாங்க. இங்கே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா ஆண்டவர் இதை பேசியிருக்கிறாரு, வீட்டு கூட்டத்தில் செய்தி கொடுக்கணும், எந்த கோணத்தில் எப்படி கொடுக்கலாயான்னு சொல்லிட்டு சில காரியங்களை கேட்பார். அவங்க வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டம். ஒரு நேரம் செய்தி கொடுக்கும்போது, அற்புதத்தை பற்றி செய்தி வரும்போது அவங்களால அந்த பாயிண்ட் கொடுக்க முடியலங்கிறாங்க. குழந்தையினுடைய அற்புதத்தை பற்றி நான் சொன்ன, பிரதரை தைரியமா கொடுங்க, இங்க தைரியமா கொடுங்க, இதுல தான் ஆண்டவர் பார்க்கிறவங்க விசுவாசத்தை சொல்லும்போது ஒரு தைரியமா போய் கொடுத்தார். ஆனா குழந்தை இல்லை உங்களுக்கு. தேவன் அற்புதம் செய்வார் என்று சொல்லி தைரியமா கொடுத்துட்டு வந்தாங்க. கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் வெளிப்படுத்தினபடியே அழகான குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்படாத நேரத்திலெல்லாம் அப்படி ஒரு சோர்வுகளை பிசாசு கொண்டு வருவான். சோர்வுகள், இன்னைக்கு சோர்வுகளை பிசாசு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை, அவங்கள பாரு, இவங்கள பாரு, இவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், உனக்கு செய்யலன்னு சொல்லி அப்படியே வேதனையை உண்டு பண்ணி கொண்டு இருப்பான். அண்ணாலால முடியல, சவுண்டா சத்தமா ஜெபிக்க முடியாம புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அங்க போனாலும் நிம்மதி இல்லை. அங்குள்ள ஊழியக்காரர் சொல்றார், எம்மனி தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கியா, எப்படி இருக்கும் பாருங்க. தேவ சமூகத்தில் ஜெபிக்க போன சகோதரி ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வெளிப்படுமா என்று பார்க்கும்போது அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, தண்ணியை போட்டுட்டு வந்திருக்கியா, மதுபானத்தை குடிச்சிட்டு வந்திருக்கியா,
திராட்சரசத்தை குடிச்சிட்டு வந்திருக்கியான்னு சொல்லும்போது அவன் அந்த இடத்துல சொல்றா, இல்ல நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. சோர்வுகள் நிறைய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பிசாசு காரணம் இல்லாம சில மனிதரை சோர்வுக்கு உட்படுத்திருக்கு, சில வார்த்தைகளை கொண்டுட்டு வருவான். அற்புதத்தை பெறணும்னா நம்ம நாவுக்கு 4 பூட்டு போடணும். அல்லேலூயா. நீங்க அற்புதத்தை பெற விடாதபடிதான் பிசாசு அப்படியே பிரச்சனையை கொண்டுட்டு வருவான். நம்ம மேல இல்லாத தப்பெல்லாம் நம்ம மேல போட்டு விடுவான். அந்த நேரத்துல தான் கர்த்தரை வெளிப்படுத்தணும். அமைதியா இருந்து கர்த்தரை அப்படி ஸ்தோத்திரிக்கும் போது அல்லேலூயா, தைரியமா ஆண்டவர்ட்ட அப்படி பாடி மகிழணும். தைரியமா அவர் விசுவாச அறிக்கை இடணும். கர்த்தரோடு இணைக்கப்படும் போது கர்த்தர் எதிர்பார்த்த நன்மைகளை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிற. கொஞ்சம் கரங்களை தட்டி, எந்த இடத்துல சோர்வுக்கு உட்படுத்தினமோ, எந்த இடத்துல சோர்வுக்கு தள்ளினார்களோ அதே இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. அல்லேலூயா. யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. எந்த குழியில, எந்த ஊர் அப்படின்னு சீகம் சொல்லக்கூடிய அந்த குழியில போட்டாங்க. அந்த ஊர்ல குழியில தூக்கி போட்டாங்க. ஆனா பின் நாட்களை எந்த குழியில யோசேப்பை தூக்கி போட்டாங்களோ அந்த குழியை யோசேப்பின் குழி, யாக்கோப்பின் கிணறு யோசேப்பின் குழியாக மாறினது. எந்த இடத்துல தள்ளப்படுகிறோமோ, எந்த இடத்துல ஒடுக்கப்படுகிறோமோ அதே இடத்துல தலையை நிமிர பண்ணுகிற. கொஞ்சம் கரங்களை தட்டி, ஓ ராகத்து டபலபா ரீமானா ஷபலபலபா. யோசேப்பை குழியில போட்டிருக்கும் போது யோசேப்பை எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல. குழியில போட்டாங்களே, ஆனா அந்த குழி ஒரு நாட்கள்ல யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. யோசேப்பின் அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமே. யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம், அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அல்லேலூயா. யாரு கிணறு இருந்தது? ஆமா, யாக்கோப்பு. 5வது வசனத்தில் சொல்லப்படி யாக்கோப்பு தன் குமாரனாகிய, இதை குறித்து 12வது வசனத்துல இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும். அல்லேலூயா. சீகோம், அந்த சீகோம்ல தான் அந்த கிணத்துல தூக்கி போட்டாங்க யோசேப்பை. அன்னைக்கு தண்ணி இல்லாமல் இருந்தது. பின் நாட்களிலே அது தண்ணீர் வந்து எந்த குழியிலே தள்ளப்பட்டாரோ அதே குழியை யோசேப்பின் கிணறாக, எந்த இடத்துல நம்ம தள்ளப்படுகிறோமோ அந்த இடத்துல நம்ம தலையை நிமிர்த்துகிற. கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷகா தரபாலபா, கொஞ்சம் உற்சாகமாக ரீமானா ஷபாலபா. எந்த இடத்துல சோர்வுக்கு உட்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்துல சோர்வுக்கு உட்படுத்தப்பட்டோமோ, அந்நாளுக்குள்ள எதிரே பார்க்கல. ஆலயத்துக்கு கிளம்பும் போதெல்லாம் பிரச்சனை, ஆனால் அங்க போய் ஆலயத்தில் போனாலும் பிரச்சனை. ஆலயத்துக்கு கிளம்பும் போதும் பிரச்சனை. ஆலயத்துக்குள்ளேயும் எப்படி இருக்கும் பாருங்க. கிளம்பும் போதும் பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை. சில நேரம் இந்த காரியத்தை சில பேர், சில ஊழியர்கள், சில தேவ பிள்ளைகள் சந்திப்பாங்க. ஒரு சமாதானமான வார்த்தை கிடைக்காதான்னு போவாங்க. அல்லேலூயா. அந்த நேரம் பார்த்து அவங்க வெள்ளிக்கிழமை பாசிங் பிரேயர் போகாம இருந்திருப்பாங்க. சமாதானமான வார்த்தை கிடைக்காதான்னு போவாங்க. ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேறானே, அந்த வாரம் தான் வெள்ளிக்கிழமை போகாமல் இருந்திருப்பாங்க. இவங்கள பார்த்த உடனே உபவாச ஜெபத்திற்கு வராத ஆத்துமாக்கள்லாம் போடு வேட்டை. அல்லேலூயா. இங்கே ஏற்கனவே வைத்த வழியில் பாவம் பிள்ளைகள் நொந்து போய் ஒரு அற்புதம் கிடைக்காதுன்னு போனால் அங்கேயும் குண்டு விழும், நிறைய குண்டு. அல்லேலூயா. வீட்டில் இருந்து கிளம்பும் போதும் பிரச்சனை, ஆலயத்துக்குள்ளே பிரச்சனை. ஆனால் இவள் அமைதியாக இருந்ததினால ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா, அப்படி இல்லை என் ஆண்டவனே, இந்த வார்த்தையின் நிமித்தம் சோர்ந்து போயிருந்த அண்ணாலே கர்த்தர் ஒரு பெஸ்டான பாதையில நடத்தினார். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாகா தரபலபா ரீமானா ஷேகா பலபா. சோர்வுகள் வரும்,
சோர்ந்து போகிறவனுக்கு தான் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு தான் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். எந்த இடத்துல சோர்வு வருதோ அந்த இடத்துல நாம் சோர்ந்து விடக்கூடாது. ஆராதிக்கிற தேவன் பெரியவர், ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், அழைத்த தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று அறிக்கையிடும் போது கர்த்தரே கர்த்தரே பலத்த காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மனிதர் எலியா, நல்லா அனாய்டிங்கா ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர். அவர் நல்லா ஊழியக்காரர்களே பெஸ்டா. மழை வானா வரும் நில்லுனா, நம்ம மழை வரக்கூடாதுன்னா கூட கொஞ்சம் தான் மழை வரும். மழை வராத அப்படின்னா கூட கொஞ்சம் தான் என்ன செய்யும். அவர் வந்துட்டு சொல்லுவார் ஸ்டாப் அப்படின்னா அப்படி நின்றும். அவ்வளோ ஒரு வல்லமை உள்ள தேவ மனுஷன். 400+450 கள்ள தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விட்டு ஊழியம் செய்த தேவ மனுஷன். சவால் விட்டு, ஆமா, 2 காளையை எடுத்துக்கையா, வெட்டு, துண்டு துண்டா வெட்டு, அதில் நீ பத்தைக்கெல்லாம் கூடாது, வானத்திலிருந்து அக்கினி வரும், நீனும் உன் தெய்வத்தை கூப்பிடு, நானும் கூப்பிடுறேன். கர்த்தரே தெய்வம், கர்த்தர் வெளிப்படுவார் என்று சொல்லி கர்த்தரே தெய்வம் என்று வெளிப்படுத்தின எலியா. வானத்திலிருந்து அக்கினி வந்து அப்படி பச்சித்து போட்டது. வைராக்கியமாக ஊழியம் செய்த தேவ மனுஷன், சாதாரண மனுஷன் அல்ல, வைராக்கியமாக ஊழியம் செய்தார். ஆனா ஒரு பெண்ணினுடைய சத்தத்தை, எசேபேலினுடைய சத்தத்தை கேட்ட உடனே என்ன நடந்துன்னா, சூறை செடியின் அனுபவம். போதும் கர்த்தாவே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். சில நேரங்களில் சில மனிதனுடைய வார்த்தைகள் சோர்வுக்குட்படுத்தும். நல்ல தைரியமா இருப்பாங்க, ஊழியத்தில் தைரியமா செய்வாங்க, சில வார்த்தை சில மனிதர்களை பார்த்த உடனே சோர்வு இல்ல. நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாபா கத்தா ரபா லபா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். சோர்ந்து போன எலியாவுக்கு, சூறை செடியில படுத்திருந்த எலியாவுக்கு தூதனை அனுப்பி ஆகாரத்தை கொடுத்து போஷித்து பலப்படுத்துகிற தேவன். இன்னைக்கும் சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கும்போது பரத்திலிருந்து ஆகாரத்தை கொடுத்து கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாபா கத்தா ரபா லபா ரீமானா ஷேகாபா லபா. மறக்கவே முடியாது. சைனா ஆஸ்பத்திரியில் பலவீனமா இருக்கும்போது வாசல்ல இருந்து நைட்டு ஐசியூவார்டில் உட்காந்து ஜோமனிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கிறேன். 2 மணி 3 மணி போல ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டதினால கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தா, பரிபூர்ண சுகத்தை கொடுத்தா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். வாலிபர்கள் கூட இடறி விழலாம், வாலிபர்கள் கூட சோர்ந்து போகலாம். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ ஒரு புது பலத்தை கொடுக்கிற தேவன். எலியாவை பார்த்து சொன்னார், உனக்கு இங்க என்னப்பா வேலை? நீ போக வேண்டிய தூரமோ வெகு தூரம். சில மனிதனுடைய சத்தத்தை கேட்டு அப்படி சோர்ந்து போயிடும். தேவன் நம்ம மேல வைத்த அபிஷேகம், தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம், தேவன் நம்ம நம்பி இருக்கிற காரியத்தை எதையுமே திடீர்னு மறந்துடுறோம். சில பிரச்சனைகள் வந்த உடனே அப்படி சோர்ந்துடுறோம். தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை மறந்து விடுகிறோம். தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை மறந்து விடுகிறோம். சோர்வு வந்தவுடனே பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள், துக்கங்கள், எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வந்தவுடனே, எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொன்ன உடனே சோர்வுகள். மீட்டிங் நடத்தும்போது மண்டபத்தில் முதல் வருஷம் அந்த ஆரம்ப ஒரு 4-5 மாதம் கழித்து ஒரு சில மனிதர்கள் சொன்னாங்க, நாங்கள் மாதம் 1000 ரூபா தாரன்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமா. அப்போ 12,000 தான் தேவை. சொன்ன நபர்கள் எல்லாமே அவங்க சூழ்நிலை நிமித்தம் கட்டாகி விட்டது. அன்னைக்கு காணிக்கை மொத்தமே 1500 தான் வந்தது. வந்த ஊழியக்காரருக்கு எடுத்து அந்த காணிக்கை, ஐயா ஒரு பெட்ரோல் செலவுக்கு வச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லி 1500 கையில் கொடுத்தாச்சு. கையில் இருந்தது, கையில் ஒன்றும் கிடையாது. மண்டபத்துக்கு வாடகை கொடுக்கணும்,
சாப்பாடு குணால இருந்து வரும் சாப்பாடு கொடுக்கணும், ரேடியோ செட்டுக்கு எல்லாமே கொடுக்கணும். எல்லா தேவைகளும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்ட்ட தேவை இருக்கு. எனக்கு சோத்திரம் தலை என்ன செஞ்சுட்டு சுத்திட்டு நேராக சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சில் போய் சோர்வாயிட்டு அழுகிறேன். ஆண்டவரே 10,000 ரூபா கொடுக்கணும் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? நீங்கள் தானே நடத்த சொன்னீங்க. நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம போய் ஸ்பீடாக பேசும்போதெல்லாம் அமைதியாக இருப்பார். ஆமாம், நம்ம தான் ஒன்று பேசினா 10 பேசலாம், நமக்கு தூக்கம் வராது, சாப்பாடு இறங்காது. உண்மை தானே? யாராவது ஒன்று பேசுனா நம்ம நினைச்சணும், புருஷன் தப்பி தவறி உன்னை பற்றி தெரியாதா? தூங்குறால தட்டி எழுப்பி என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? டாக்டர்கிட்ட போயிருந்தோம், என் மனைவியை கூட்டுட்டு போயிருக்கும்போது அவங்க கேட்டாங்க, என் மனைவி சொன்னாங்க தூக்கமே வரல, நைட்லாம் தூக்கம் வரல அப்படின்னாங்க. அப்படின்னா நான் டாக்டர் ஏன்ட்ட கேட்காங்க, நைட்லாம் தூங்கலையா? ஆமாம் சார், 2 மணிக்கு தான் தூங்குறாங்க, காலையில் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. அப்போ நல்ல தூக்கம் தானே. காலையில் 2 மணிக்கு, விடிய காலம் 2 மணிக்கு தூங்குறாங்க, காலையில் 3, 4, 5, 6 அவருக்குன்றாரு. ஆமாம், 7-8 மணி நேரம் தூங்குறாங்களே, நல்ல தூக்கம் தானே அப்படின்னு. இப்போ மறுநாள் நான் படுத்திருக்கேன், நான் நல்லா தூங்குறேன் கொரட்டை விட்டு. 12 மணிக்கு மூக்கில் குத்துறான், மூத்துறேன். டாக்டர்கிட்ட போய் நல்லா தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க, இப்போ எனக்கு தூக்கமே நினைச்ச மாட்டுக்கு வர மாட்டுக்கு. நான் சொன்னேன், அட புண்ணியவதி, தூங்குற ஆளை ஒரு குத்தியா நீ சொல்லுவேன்? ஏன்னா அவளுக்கு தூக்கம் வர மாட்டுக்கு. நம்ம மக்கள் ஒன்று பேசுனா ஏதாவது அல்லேலூயா பேசலன்னா நமக்கு என்ன வராது? தூக்கம் வருங்கிறீங்க, பக்கத்தில் கை பிடிச்சோம், உங்களுக்கு தூக்கம் வருமா? வரையே வராது. போன்லையாவது 4 திட்டாம தூக்கம் வராது. போன்லையாவது 4 திட்டாம அது தூக்கமே வராது. ஆனா ஏசப்பா அப்படி இல்லை, டேடிமா சைலண்டா இருப்பார். அல்லேலூயா. நானும் புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் நீங்க தானே நடத்த சொன்னீங்க, நான் சும்மா இருந்தேன். பெருசால் கிராம ஊழியம் அங்க ஊழியம் சுத்திட்டு இருந்தேன். மீட்டிங் நடத்துங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் 10,000 வேணும் டேடிமா அழுவுறேன், அப்படி உருள்றேன். அப்படி சைலண்டா இருந்தாரு. நானும் 3 மணி நேரம் நானும் போராடி அழுது சோமனி, எனக்கும் அல்லேலூயா இழைச்சிட்டு நானும் சோர்ந்து போய் அப்படி உட்காந்துட்டு பைபிளை பரட்டிட்டு ஸ்தோத்திரம் யார்ட்டையும் கேட்க முடியும். ஊழியக்காரங்க யார்கிட்ட கேட்க முடியும்? எதை வச்சு போய் கேட்க முடியும்? ஒரு 10,000 ரூபா தாங்க 2 நாளில் தாரன்னு சொல்லி யார்கிட்ட கேட்க முடியும்? ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசினார். நான் தான் உன்னைய நடத்த சொன்னேன். எனக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்துட்டு, அல்லேலூயா. நானும் தான் யாரை நம்புனேன்னு கேட்டார். இங்கிட்டு சவுடில் அடித்தது போல் இருந்தது எனக்கு. யாரை நம்பினேன்? நான் தான் நடத்த சொன்னேன், யாரை நம்பினேன்? அன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு தலையில கொட்டு கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த 10,000 ரூபாய் அடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதம் முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டு உருண்டு அதில் இருந்து இன்னைக்கு வர. ஆமாம், என்ன இது பண்ணாலும் கர்த்தரை தவிர எதையுமே நம்பாம அவரையே நம்பி இருக்கும்போது கர்த்தர் இதுவரை கிருபையாய் இரக்கத்தில் கிருபையாய் பாதுகாத்தார். இந்த ஸ்தோத்திர கூட்டத்து கூட சொன்னேன், ஆண்டவரே டைரக்டாவா இன்டைரக்டாவா ஏதோ ஒன்று சொல்ல மாட்டேன், உங்கள்கிட்ட மட்டும் சொல்லி எல்லாம் எழுதி வச்சு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லும்போது கர்த்தர் கிருபையாய் நடத்தி தந்தார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். எலியா ஒரு பெரிய தேவ மனுஷன், வாழ்க்கையில சோர்ந்து போய்விட்டார், சோர்ந்துட்டார். ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணுடைய சத்தத்தை கேட்டு 400+450 850 பாகால் தீர்க்கதரிசிகளை கள்ள தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவன் ஒரு சத்தம் சோர்வுக்கு உண்டாக்கி விட்டது. ஒரு சத்தம். ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அம்மா நல்லா உற்சாகமாக, ஐயா என்னை நீ கொன்று போட்டாலும் கர்த்தர் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்துட்டு, அலெக்ஸ் நீலாம் ஒரு மனுஷனா? இந்த அம்மா எவ்வளோ அழகாக உற்சாகமாக கொன்று போட்டாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. மறுநாள் 2 நாள் கழித்து வீட்டுக்கு போகிறேன்.
அவங்க மத்தியானம் போல் சப்பாத்தி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா தாயார். நான் சொல்கிறேன், இன்னுமா சப்பாத்தி? அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொன்று போட்டாலும் யார் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்? சப்பாத்தி உருட்டிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சோறு வைக்க அரிசி இல்லை, சப்பாத்தி உருட்டுறேன் அப்படின்னு அழுகிறாங்க. நான் சொல்கிறேன், சப்பாத்தி எனக்கு 3 தடவும் சப்பாத்தி தந்தா நான் நல்லா திம்பேன். விளையாடாதீங்க பிரதர், இப்படியா எனக்கு ஒரு சோதனை வரும்? அரிசி கூட வைக்காம, அரிசி கூட கிடைக்காம ஒரு சோதனை, சோறு கூட வைக்க முடியாத சோதனை. நான் சொன்னேன், இந்த சோதனை உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு சுகர் ஏறின்னு சொல்லி தான் ஆண்டவர் சப்பாத்தி தந்திருக்கிறாரு. இதை நீங்கள் சாப்பிடுங்க, சுகர் எல்லாம் குறைஞ்சி போகும். அல்லேலூயா. 2 நாள் கழித்து மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க, கையில் காசு வந்துட்டு போல, கொஞ்சம் உற்சாகம் வந்தோன்னு சொல்லாங்க, நம்ம ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடியில் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. பண தேவைகள் சந்திக்கப்படலை, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படலைன்னா என்ன ஆகிறது? சோர்வு வந்துருது. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். என்ன நடந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர் பெரியவர். அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை வெறுங்கையால் நான் நடந்து வந்தே. இரு பரிவாரங்கள் ஆமென், வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். தேவனை நம்பி வரும்போது அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். சில நேரங்களில் உற்சாகத்தில் எமோஷனில் அப்படி பேசிடுவோம், ஆனால் பகுதிகள் சந்திக்கப்படும் போது ஒரு சோர்வு வந்துவிடும். எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தகப்பனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போவார், பெத்தானியா. வீட்டுக்கு போனா அங்க 3 பேர், லாசரு, மரியாள், மார்த்தாள். அவங்க எப்பவுமே போய் அங்கே உரிமையை கொண்டாடி கொண்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா நேசிக்கக்கூடிய லாசரு சுகமில்லாமல் பலவீனமாக இருக்கிறான்னு சொல்லி செய்திகள் அனுப்பப்படுகிறது. 2 நாள் கழித்து லாசரு இறந்துடுறாரு. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிட்டு. சொல்லிவிட்டு 6 நாள் கழித்து இயேசு கிறிஸ்து வருகிறார். குடும்பமே எப்படி இருக்கும் பாருங்க. மார்த்தாள் தான் முத பார்க்குறா. பார்த்துட்டு கேட்குற, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இழப்புகளின் மத்தியில் வரக்கூடிய பயங்கரமான சோர்வுகள், எலியாவுக்கு பயத்தினால் வந்த சோர்வுகள், அன்னாளுக்கு வார்த்தையினால் வந்த சோர்வுகள், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி வந்த சோர்வுகள். மார்த்தாள், மரியாள், லாசர். இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் தேவனோடு நெருங்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு இழப்புகளின் மத்தியிலே ஒரு பெரிய சோர்வு. ஆண்டவரே நீர் இங்கே இருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. மரியாள் எழுந்து போன உடனே அவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறவங்களாம் எங்கேயோ கல்லறைக்கு போறாப்புலன்னு சுத்தி போறாங்க. இழப்புகளின் நிமித்தம் ஒரு பெரிய சோர்வு. நீங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. சில பேருக்குள்ள இழப்புகளை சில நேரங்களில் சோர்வு வந்துவிடும். இழப்புகளின் நிமித்தம் சில நேரங்களில் சோர்வு வந்துடும். காரணமில்லாத பிரச்சனை நிமித்தம் சில நேரங்களில் சோர்வு வந்துவிடும். இழப்பு நிமித்தம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி திடீரென்றுடைய கணவர் இறந்துட்டாங்க.
திடீரென்று வாரம் அவங்க வீட்டில் நல்ல ப்ரேயர் நடத்தி கொண்டு இருந்தாங்க. திடீரென்று இறந்த உடனே அவங்களால என்ன பேசணுன்னே தெரியாமல் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல வைராக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சகோதரி இழப்புகளின் நிமித்தம் அப்படி சோர்வு. கூட்டம் நடத்தியா வேண்டாமா சோர்வு. சில பேருக்கு இழப்புகளின் நிமித்தம் பொருட்கள் இழந்து விட்டா அப்படி சோர்வு. எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும் சோர்வில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார், பலப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு ஐயா பார்த்தேன் இடையில, என் கூட நல்லா தொழில் பார்த்து கொண்டு இருந்தார். முதல்ல பிந்தி நல்ல பிஸ்னஸில் ஓவோன்னு இருந்தார். இடப்பட்ட நாளில் கொஞ்சம் அவங்களுக்கு லாக் ஆகி விட்டது. பயங்கர தோல்வி, பயங்கர காரியங்கள் சந்திப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு கழித்து அந்த நபரை சந்திச்சு பிரைஸ்லா பிரதர் அப்படின்னு. அவங்க முதல்ல இருந்த அந்த தெரியுமில்ல, முதல்ல செழிப்பாக இருக்கும்போது கழுத்தில் செயின் இருக்கும், கையிலலாம் மோதிரங்கள், ட்ரெஸ் எல்லாம் ஒரு நல்லா இதாக இருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு சிம்பிளாக இருந்தாங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போதே, அந்த ஐயா முகத்தை பார்க்கும்போதே ஒரு செழிப்பு இல்லாத மாதிரி இருந்தது. என்னன்னு கேட்கும்போது சொன்னாங்க, கிட்டத்தட்ட பல லட்சம் பல கோடி லாஸ் ஆகிட்டு பிரதர். எனக்கு கேட்ட உடனே ஒரு தலை சுத்தின மாதிரி ஆகிவிட்டது. பல லட்சம் பல கோடியா? ஆமாம், பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதில் பல லட்சங்கள் அதில் அடியாயிட்டு. ஆனால் ஒன்றை கற்றுக்கொண்டேன், இந்த அடி நிமித்தம் இந்த இயேசுவை நான் உறுதியாய் பிடித்து கொண்டேன் என்று சொன்னான். இந்த இயேசுவை உறுதியாக பிடித்து கொண்டேன் பிரதர். இந்த இழப்புகள் வந்தது, எனக்கு என் பொருளாதார தேவைகள் நிறைய ஸ்டாப் ஆச்சு, லாக் ஆச்சு. ஆனால் உன்னை தெரிந்து கொண்டேன், பொருட்கள் தான் என்னை விட்டு போகுமே தவிர என் ஜீவை என்னை விட்டு போகலை, எனக்குள்ள இருக்கிற இயேசு என்னை விட்டு போகலை. ஒரு நாள் கர்த்தர் என்னை உயர்த்துவார் பிரதர், கர்த்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவான்னு சொல்லி அந்த வைராக்கியமான அந்த வார்த்தை என்னையே ஊன்றி தள்ளினது. சில பேருக்கு ஒரு 100 ரூபா ஏதாவது தொலைஞ்சிட்டுனா அன்னைக்கு போல தூக்கம் வராது. 100 ரூபா தொலைஞ்சிட்டு, இப்போ தான் பர்ஸில் வச்சேன், 100 ரூபா தொலைஞ்சிட்டு, அல்லேலூயா, பர்ஸில் வச்சேனே. வீட்டில் இருக்கிற எல்லாருமே சிஐடி ரிப்போர்ட்டு தான். இல்லை ஆமாம், இடி சிடி எல்லாத்தையும் கொண்டு வந்து இறைக்கிறது உள்ள. எவ்வளோக்கு? 100 ரூபா தொலைஞ்சதுக்கு. பிள்ளைகளையும் தூங்க விடுறது கிடையாது, புருஷனையும் தூங்க விடுறது கிடையாது. 100 ரூபா தொலைஞ்சிட்டு. அல்லேலூயா. 100 ரூபா தொலைஞ்சான 500 கர்த்தர் தருவார். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். வாலிபர்கள் சோர்ந்து போகலாம், இளைப்படைந்து சோர்ந்து போகலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், இளைஞர் கூட இளைப்படைந்து போகலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் பலப்படுத்த கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷக்கா தாரா கபலபா ரீமானா சந்தர பலபா. இந்த மாத்தாள் மரியாள் இழந்த போதிலும் இயேசுவை பார்த்து இயேசுவின் பாதத்தில் நம் மரியாள் விழுந்த உடனே, இயேசுவின் பாதத்தில் விழுந்த உடனே விழுந்து கேட்கிறாப்ல, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்ன உடனே அவர் சோர்ந்து போய் ஆண்டவரை புறக்கணிக்கல. பிரச்சனைகள் வந்தது, இழப்புகள் வந்தது, ஆண்டவரை பிடித்து கொண்டு கேட்கிறான், ஆண்டவரே நீங்க இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அழுது கொண்டு பாதத்திலே விழுந்ததை கர்த்தர் பார்த்து அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. சுத்தி இருக்கிற யூதர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. உடனே கேட்டார், வைத்த இடம் எங்கே என்று சொல்லி. மரித்த லாசரை, இழந்து போன லாசரை திரும்பவும் உயிர்ப்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தா. எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ, கர்த்தரோடு வைராக்கியமாக இருக்கும் போது, சோர்வுகளின் மத்தியிலையும் பிரச்சனைகள் மத்தியிலையும் தேவனோடு இணைக்கப்படும் போது அவர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். முடிக்க போறோம். அடாலி என்கிற ஒரு தெய்வ மனுஷர் கல்கத்தாவில் ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அவங்களுக்கு 6 குழந்தைகள். 6 குழந்தைகள் ஒரு பூமி அதிர்ச்சியில் 6 குழந்தைகளும் மரித்து விட்டார்கள். அவங்க 6 பிள்ளைகள் பாடி இருக்குது, அடக்கம் பண்ணிட்டு தனியாக வந்து அழுதாங்க. ஆண்டவரே
ஆசைக்கு முகத்தை பார்க்கற கூட ஒரு குழந்தை இல்லையே. 6 குழந்தையும் எடுத்துட்டேரே, அழுகிறாங்க. ஏங்க அழுகிறாங்க குடும்பமா. அற்புதம் செய்ய மாட்டீரா? நான் என்ன செய்வேன்? நான் ஊழியம் பார்க்க மாட்டேன். இதே சம்பவம் அந்த சுனாமி வரும்போது அங்கே ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு 3 குழந்தை அப்படி மரித்து விட்டது. அடாலி அந்த ஊழியக்காரர் அழுகிறாங்க. நான் ஊழியம் பார்க்க மாட்டேன், பயங்கர சோர்வு. 6 குழந்தைகளும் மரித்து விட்டேன், ஆசைக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே. அழுது கொண்டு இருக்கும்போது, அடக்கமெல்லாம் பண்ணி முடிய சோர்ந்து போய் அங்கே இருக்கும்போது 3 நாள் கழித்து ஆண்டவர் இடைப்பட்டாராம். மகளே, மகனே, 6 குழந்தை இறந்துட்டுன்னு நீ அழுகிற. உன் கூட சேர்ந்து தானே நிறைய குழந்தைகள் மரித்தாங்க, நிறைய குழந்தைகள் இறந்தாங்கல்ல. உனக்குள்ள துடிப்பு தானே, உனக்குள்ள அந்த ஏக்கம் தானே அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்காக நீ பாரத்தோடு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உன் கண்களை ஏறெடுத்து பார். பிச்சை எடுக்கிற பிள்ளைகள், தர்மம் எடுக்கிற பிள்ளைகள், நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள்லாம் அப்படியே பார்த்தாங்களாம். ஆண்டவர் காட்டினாராம். இந்த பிள்ளைகள்லாம் கூட்டு வந்து இந்த பிள்ளைகளை வளைண்டு சொன்னாங்களாம். கிட்டத்தட்ட 550 பிள்ளைகளை, 500க்கு மேலான பிள்ளைகளை எடுத்து வளர்த்து அவங்கள படிக்க வைத்து 550 பிள்ளைகளும் பெரிய பெரிய பதவியில் இருக்க கர்த்தர் உதவி செய்தா. இவங்க மரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது 550 அந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுதான். அம்மா, அப்பா, அம்மா, அப்பான்னு கூப்பிடும்போது ஆண்டவர் இடைப்பட்டாராம். நீ 6 குழந்தைக்காக தானே நீ அழுத, நீ 6 குழந்தைக்காக தானே அழுத. 6 குழந்தைகள் உனக்கு அம்மான்னு சொல்லுமே, அம்மா அப்பான்னு சொல்றதுக்கு ஜீவன் இல்லையே என்று சொல்லி அழுதில்ல. 6 பிள்ளைகளுக்கு பதிலாக 550 பிள்ளைகளை உனக்கு நான் தந்திருக்கிறேன்னு சொன்னான். 550 பிள்ளைகள், 550 மருமக்கமார், பேரம்பேத்தி, எவ்வளோ பெரிய கிரவுண்ட்ஸாக இருக்கும் பாருங்க. கிரவுண்டு முழுவதும் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். எங்கிட்ட இருந்து பல லட்சங்கள் எங்கள் கையை விட்டு போனதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பல லட்சங்கள் எங்கள் கையை விட்டு போனது, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன். ஜீவனை தந்திருக்கிறாரு. 2வது இந்த கனமான ஊழியம் செய்ய கிருபை தந்திருக்கிறாரு. ஒரு நாள் கூட நான் யோசித்தே கிடையாது. பல லட்சங்கள் சொத்துக்கள்லாம் போயிட்டேன்னு சொல்லி ஒரு நாள் கூட நான் யோசித்ததே கிடையாது. ஏன்னா ஆராதிக்கிற தேவன் பெரியவர். பொருட்கள் தான் என்னை விட்டு போனுச்சு, ஆனால் இயேசு கூட இருக்கிறா. அப்படி அன்பை எடுத்து சொல்ல கிருபை தந்து இருக்கிறா. சோர்ந்து போய் இருக்கீங்களா? எந்தெந்த பிரச்சனையில் சோர்ந்து போய் இருக்கீங்களா? சில மனிதனுடைய வார்த்தை உங்களை சோர்வுக்கு உட்படுத்தியிருக்கலாம். சில பயங்கரமான வார்த்தைகள் உங்களை சோர்வுக்கு உட்படுத்தியிருக்கலாம். சில இழப்புகள் உங்களை சோர்வுக்கு உட்படுத்தியிருக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை. கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ராக்கா தூடா பலாபா. நீங்கள் எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும், சோர்விலை தள்ளப்பட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட பகுதியாக இருந்தாலும், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஓ ராக்காத்த கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகமாக ரீமானா ஷபா தரா கபலபா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. புது பலன் தந்திருமே. அந்த பாட்டை படிச்சு ஆராதி ரக்கா துடா பலபா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று அந்த ஒரு புதிய பலனை கொடுக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கீங்களா? அவர் புது பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு புது பலன் கொடுக்கிறவர். சில மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை சோர்வுக்குட்படுத்தலாம். சில மனிதனுடைய பயமான வார்த்தைகள் சோர்வுக்குட்படுத்தலாம். சில இழப்புகள் உங்களை சோர்வுக்குட்படுத்தலாம். சில தேவைகள் சந்திக்கப்படாததை பார்த்து உங்களை சோர்வுக்குட்படுத்தலாம். நீங்க எப்படிப்பட்ட பகுதியாக இருந்தாலும் பிள்ளைகளை குறித்து சோர்ந்து போய் இருக்கலாம். என் பிள்ளைகள் நல்ல ஒரு பகுதியில் இல்லையே, என் பிள்ளையை குறித்து பிள்ளையை பார்த்து சோர்ந்து போகலாம். சில பொருட்களை நினைத்து சோர்ந்து போகலாம். சோர்ந்து போகிறவனுக்கு இயேசு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, அவர் உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது
உன்னத மகிமையிலே போகும்போது அவர் நம்முடைய கட்டி பிடித்து, என் மகனே மகளே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு தான் கல்வாரியில் அவருடைய இரத்தத்தை சிந்தினாரே, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நமக்காக சிந்தினாரே. என் பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது என்று சொல்லி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நமக்காக ரத்தத்தை சிந்தினாரே. ஹல்லேலூயா, தேங்க்யூலா ரகதுடா பல. அப்படியே கையை ரெண்டு கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு புதிய பலனை தாங்க, ஒரு புதிய பலனை தாங்க ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு புது பலன் கொடுக்கிறவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா, புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே. ஆமென் ஆமென், புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே. ஆமென் ஆமென், புது பலன் அடைந்திடுவே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இயேசுவின் இரத்தத்துடைய மகிமை, கல்வாரியில சிந்தின இரத்தத்துடைய மகிமை. ஓ ராகா பா 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 தகப்பனே, உம்முடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னது தேவை என்பதை அறிந்த பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். உங்க கரம் பிள்ளைகளோட கூட அசைவாடட்டும். நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிற கரம் பிள்ளைகளோட கூட அசைவாடுவதாக. பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கோட்டைகள் முடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அம்மா ஒரு சாங். நாம மகிமைப்படுவதாக. இது போன மாசம்